கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இப்படி பார்க்கிறோம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே நமக்கு வார்த்தை தருகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இக்கட்டுகள் நேரத்திலே, உதவிகள் வேண்டிய நேரங்களிலே, தேவைகள் சந்திக்கப்படாத நேரங்களிலே நாம் தடுமாறுகிற சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மெய்யாகவே பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பது என்பது எல்லா விதத்திலும் நமக்கு பூரணமான காரியத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற எல்லைகளிலும் நாம் விரும்பின நன்மைகளை நமக்கு தருவதுதான் ஆசீர்வாதம். மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். ஆமென்.